வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். ஈஸி இங்கிலீஷ் சேனலில் நம்ம இன்றைக்கி தமிழில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதுக்கு எப்படி இங்கிலீஷில் எழுதலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், நான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், இல்லை உனக்காக தான் இதை செஞ்சேன், உனக்காக தான் நான் வந்தேன், இப்படிலாம் பேசுவோம் இல்லைங்களா. உனக்காக, அவளுக்காக, அவர்களுக்காக, அவனுக்காக இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. இதை எப்படி பயன்படுத்தி எப்படி நம்ம இன்னைக்கு இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவளுக்காக நான் போனேன், நான் அவளுக்காக போவேன், நான் அவளுக்காக பரிசு வாங்கினேன், இப்படிலாம் இந்த காகங்கிற மீனிங் வருது இல்லைங்களா. இதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபார், இந்த காக அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஃபார்னா காக அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஓகேங்களா, காக. இப்போ பாருங்களேன், ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஐனா என்னங்க அர்த்தம்? நான் அப்படின்னு அர்த்தம். ஐனா நான், வீனா நாங்கள், யூனா நீ நீங்கள், தே அவர்கள், ஹி அவன் அவர், ஷி அவள், இட்டுனா அது இது. இப்போ இவங்களை எப்படி நம்ம இப்போ இந்த காகங்கிற மீனிங்க்கு இவங்க எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஐ வந்து பார்த்தீங்கன்னா மீயா மாறுவாங்க, மீ. வி அஸ்ஸா மாறுவாங்க, யூவாகவே இருப்பாங்க. தே them, he him, she her, இட்டாவே இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஐயனா நான், மீனா என்னை, அஸ்ஸுனா எங்களை, யூ உன்னை உங்களை அப்படின்னு அர்த்தம், தெம் அப்படின்னா அவர்களை, ஹிம் அவனை, ஹர் அவளை, இட் அது அதனை இல்லைனா அதை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஃபாருங்கிற வார்த்தையை சேர்த்தோம்னா எனக்காக அப்படின்னு வருங்க. சரி, எனக்காக. மீனா எனக்குங்கிற மீனிங்கும் இருக்குது. ஓகேங்களா, மீனா எனக்குங்கிற மீனிங்கும் இருக்குது. எனக்கு, அஸ் எங்களை எங்களுக்கு, யூ உன்னை உங்களுக்கு, அந்த மாதிரி குங்கிற மீனிங்கும் இருக்குது. ஓகேங்களா. இப்போ எனக்காக அப்படின்னா ஃபார் மீ அப்படின்னா எனக்காக. இதுக்கு முன்னாடி ஃபார் சேர்த்துக்கிட்டோம்னா ஃபார் அஸ் எங்களுக்காக, ஃபார் யூ உனக்காக, ஃபார் தெம் அவர்களுக்காக, ஃபார் ஹிம் அவனுக்காக, ஃபார் ஹர். பாருங்க, ஒரு வார்த்தை சேர்ந்ததுன்னா அது எப்படி அர்த்தம் மாறுதுன்னு பாருங்க. ஃபார் ஹர்னா அவளுக்காக, ஃபார் இட் அப்படின்னா அதுக்காக. ஓகேங்களா. இதை தான் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு சொல்லுவோம். இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், இது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா, இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்போ இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் மீ எனக்காக, ஃபார் அஸ் எங்களுக்காக, ஃபார் யூ உனக்காக, ஃபார் தெம் அவர்களுக்காக, ஃபார் ஹிம் அவனுக்காக, ஃபார் ஹர் அவளுக்காக, ஃபார் இட் அதுக்காக. ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், இதில் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். நான் எனக்காக சாப்பிட்டேன். நமக்காக தான் சாப்பிட்றோம், இருந்தாலும் ஒரு சென்டென்ஸுக்காக நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நான் எனக்காக சாப்பிட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? நான், ஐ, சாப்பிட்டேன் அப்படிங்கிறது முடிஞ்சு போன விஷயம். ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். யாருக்காக? எனக்காக, ஃபார் மீ. அவ்வளோதாங்க, ஈஸியாக இருக்குங்களா. ஃபார் மீ, நான் எனக்காக சாப்பிட்டேன். இப்போ இதையே நான் உனக்காக சாப்பிட்டேன், அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஏட்
யூ, அவ்வளோதாங்க. ஐ ஏட் ஃபார் யூ, நான் உனக்காக சாப்பிட்டேன். இப்போ இதையே நான் அவனுக்காக சாப்பிட்டேன், இது எப்படி சொல்லலாம்? ஐ ஏட் ஃபார் ஹிம், நான் அவனுக்காக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதையே நான் அவளுக்காக சாப்பிட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா புரியுதுங்களா? நான் எனக்காக சாப்பிட்டேன் அப்படிங்கிறத ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். யாருக்காக? ஃபார் மீ, எனக்காக. ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். யாருக்காக? ஃபார் யூ, உனக்காக நான் சாப்பிட்டேன். ஐ ஏட் ஃபார் ஹிம், நான் அவனுக்காக சாப்பிட்டேன். நான் அவளுக்காக சாப்பிட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேர்டை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் வீடியோவும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபாரை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், அவளுக்காக நான் போனேன், அவளுக்காக தான் நான் அந்த பார்ட்டிக்கு போனேன். எப்படி சொல்லலாம்? ஐ வெண்ட், ஐ வெண்ட்னா நான் போனேன். யாருக்காக? அவளுக்காக. ஃபார் ஹர், நான் அவளுக்காக போனேன். ஐ வெண்ட் ஃபார் ஹர், அவளுக்காக நான் போனேன். நான் அவளுக்காக போவேன், இனிமேல் தான் போக போகிறேன். அப்போ எப்படி சொல்லலாம்? ஐ வில். இப்போ நீங்கள் ஃப்ரெண்டு, இப்போ நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, என்ன வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காள், நீ போறியா அப்படின்னு நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. நம்ம அப்போ என்ன சொல்லலாம்? நான் அவளுக்காக நான் கண்டிப்பாக போவேன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ வில் கோ, போவேன். யாருக்காக? அவளுக்காக. ஃபார் ஹர், ஐ வில் கோ ஃபார் ஹர், நான் அவளுக்காக போவேன் அப்படின்னு அர்த்தம். நான் அவளுக்காக பரிசு வாங்கினேன், பரிசு வாங்கினேன். இப்போ நம்ம வந்து ப்ரைஸ், நம்ம ஷாப்பில் போய் ஏதாவது பர்ச்சேசிங் பண்ணிகிட்டு இருப்போம். இது ஏன் வாங்கியிருக்க அப்படின்னா, நான் அவளுக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் ஐ பாட். வாங்கினேன் அப்படின்னா முடிஞ்சு போன விஷயம். ஐ பாட் அ ப்ரைஸ். யாருக்காக? ஃபார் ஹர், அவளுக்காக நான் ஒரு ப்ரைஸு வாங்கியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படி கூட சொல்லலாம், ஐ பாட் ஃபார் ஹர் எ ப்ரைஸ் அப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். நான் அதை உனக்காக தான் செஞ்சேன், நான் அதை உனக்காக தான் செய்தேன். ஐ டிட், ஐ டிட் நான் செஞ்சேன். ஐ டிட் எதை? அதை என்ன இங்கிலீஷில் என்ன சொல்லாங்க? இட்டு. அதை இதை அப்படின்னா இட்டு தான். ஐ டிட் இட், யாருக்காக? ஃபார் யூ. ஐ டிட் இட் ஃபார் யூ, அது உனக்காக தான் நான் செஞ்சேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நான் அதை உனக்காக செய்வேன். யாருக்காக செய்கிறனோ இல்லையோ, நான் கண்டிப்பாக உனக்காக செய்கிறேன், இனிமேல் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி சொல்லலாம்? செய்வேன். ஐ வில் டூ இட், அதை நான் செய்வேன். யாருக்காக? ஃபார் யூ, உனக்காக. ஓகேங்களா? இது முடிஞ்சு போன விஷயம், அதனால தான் ஐ டிட் இட் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறோம். உனக்காக நான் அதை செஞ்சேன். இது உனக்காக நான் செய்வேன் அப்படின்னா ஐ வில் டூ இட் ஃபார் யூ. நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவளுக்காக காத்திருக்கிறேன். நான் அவளுக்காக காத்திருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லைங்களா? ஐ ஆம் வெயிட்டிங், நான் காத்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் வெயிட்டிங். யாருக்காக? ஃபார் ஹர், நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் ஹர். உனக்காக தான் இதை நான் வச்சிருக்கேன், உனக்காக தான் நான் அதை வச்சிருக்கேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் இட், இதை நான் வச்சிருக்கேன். யாருக்காக? உனக்காக. ஃபார் யூ. ஐ ஹாவ் இட் ஃபார் யூ, உனக்காக தான் இதை நான் வச்சிருக்கேன். ஐ ஹாவ் இட் ஃபார் யூ. எனக்காக நான் படித்தேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா
நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகேங்களா? நல்லா ஈஸியானதான். ஃபார் வச்சு ஃபாரு ஆப்ஜெக்ட் ப்ரோனோனை வச்சு தான் நம்ம இப்போ சென்டென்ஸே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்காக நான் படித்தேன், எனக்காக படித்தேன், நான் படித்தேன். ஐ ஸ்டடீடு, ஐ ஸ்டடீடு, நான் படித்தேன். யாருக்காக? ஃபார் மீ, எனக்காக நான் படித்தேன். ஐ ஸ்டடீடு ஃபார் மீ. எனக்காக நான் தேர்ந்தெடுப்பேன், எனக்காக நான் செலக்ட் பண்ணுவேன். ஐ வில் செலக்ட், செலக்ட்னா தேர்ந்தெடுக்கிறது. ஐ வில் செலக்ட் யாருக்காக? ஃபார் மீ, எனக்காக நான் செலக்ட் பண்ணுவேன். ஐ வில் செலக்ட் ஃபார் மீ. எனக்காக நான் வாங்கினேன், எனக்காக நான் வாங்கினேன். ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. நான் வாங்கினேன், நான் வாங்கினேன். பை பாட்டுங்க. ஐ பாட், நான் வாங்கினேன். யாருக்காக? ஃபார் மீ, எனக்காக நான் வாங்கினேன். இதையே நான் உனக்காக வாங்கினேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உனக்காக தான் இதை வாங்கினேன், எப்படி சொல்லலாம்? ஐ பாட் ஃபார் யூ, அவ்வளோதாங்க. ஐ பாட் ஃபார் யூ, உனக்காக தான் வாங்கினேன். எனக்காக நான் ஆரம்பித்தேன், எனக்காக தான் இதை நான் ஆரம்பித்தேன், எப்படி சொல்லலாம்? ஐ ஆரம்பித்தேன், முடிஞ்சு போன விஷயம். ஐ ஸ்டார்டட், நான் ஆரம்பித்தேன். யாருக்காக? ஃபார் மீ, எனக்காக. ஐ ஸ்டார்டட் ஃபார் மீ, எனக்காக ஆரம்பித்தேன். இல்லை உனக்காக ஆரம்பித்தேன்னா ஐ ஸ்டார்டட் ஃபார் யூ, உனக்காக ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் ஃபார் அஸ், எங்களுக்காக நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது கூட நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை மட்டும் மாற்றிக்கிட்டே எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நான் எனக்காக நடந்தேன், எப்படி சொல்லலாம்? நான் ஐ வாக்டு, ஐ வாக்டு, நான் நடந்தேன். யாருக்காக? ஃபார் மீ, நான் எனக்காக நடந்தேன். ஐ வாக் ஃபார் மீ, நான் எனக்காக செஞ்சேன். ஐ டிட், டூனா டூ, டிட், டன். இது verb 1 2 இது 3ங்க. ஐ டிட், அதனால தான் செஞ்சேங்கிறது டிட்டு போட்டிருக்கோம் பாஸ்ட் டென்ஸில். ஐ டிட் ஃபார் மீ, எனக்காக நான் செஞ்சேன். ஐ டிட் ஃபார் மீ, எனக்காக நான் தான் சுத்தம் பண்ணேன், எனக்காக சுத்தம் பண்ணினேன். ஐ கிளீன்டு, சுத்தம் செய்தேன். ஐ கிளீன்டு, யாருக்காக? ஃபார் மீ, எனக்காக சுத்தம் செய்தேன். எனக்காக சமைச்சேன். ஐ குக்டு, சமைத்தேன். ஐ குக்டு, சமைத்தேன். யாருக்காக? ஃபார் மீ, எனக்காக. எனக்காக எடுத்தேன். எடுக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க? டேக், டேக், டுக், டேக்கன். இந்த டுக்கு தான் இங்கே எழுத போகிறோம், ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸ். எடுத்தேன். ஐ டுக் ஃபார் மீ, எனக்காக எடுத்தேன். எனக்காக நான் எழுதுவேன், எனக்காக எழுதுவேன் அப்படின்னு இருக்குங்க. அதனால் இனிமே தான் நடக்க போகுது. ஐ வில் ரைட், நான் எழுதுவேன். யாருக்காக? ஃபார் மீ, எனக்காக நான் எழுதுவேன். ஐ வில் ரைட் ஃபார் மீ. அடுத்ததாக பாருங்கள். எனக்காக நான் எழுதினேன், எழுதினேன் இருக்கு. அப்போ ஐ வில், சாரி எழுதினேங்கிறது முடிஞ்சு போன விஷயம். சாரி ஐ வில், சாரி ஐ ரோட், ஐ ரோட், எழுதினேன். யாருக்காக? ஃபார் மீ. ஓகேங்களா? உங்களுக்கு கிளியராக இருக்குங்களா? பாருங்க. நான் எனக்காக நடந்தேன். ஐ வாக்டு ஃபார் மீ. நான் எனக்காக செய்தேன். ஐ டிட் ஃபார் மீ. எனக்காக நான் சுத்தம் செய்தேன். ஐ கிளீன்டு ஃபார் மீ. எனக்காக நான் சமைச்சேன். ஐ குக்டு ஃபார் மீ. எனக்காக நான் எழுதினேன். எடுத்தேன்.
எனக்காக நான் எடுத்தேன். ஐ டுக் ஃபார் மீ. எனக்காக நான் எழுதுவேன். ஐ வில் ரைட் ஃபார் மீ. எனக்காக நான் எழுதினேன். ஐ வில் ரோட் ஃபார் மீ. ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு வேர்பு வச்சு நம்ம இது எல்லா சென்டென்ஸையும் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கம், கேம், கம். இது verb 1, verb 2, verb 3. ஓகேங்களா? இப்போ பாருங்க, உனக்காக நான் வந்தேன். எப்படி சொல்லலாம்? வந்தேன். I came for you. For youனா உனக்காக நான் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதையே நான் அவனுக்காக வந்தேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையுமே எழுதிடுறேன் பாருங்களேன். ஃபார் மீ எனக்காக, ஃபார் அஸ் எங்களுக்காக, ஃபார் ஹிம் அவனுக்காக, ஃபார் ஹர் அவளுக்காக, ஃபார் செல்வி செல்விக்காக, இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஐ கேம் ஃபார் யூ உனக்காக நான் வந்தேன். ஐ கேம் ஃபார் மீ எனக்காக நான் வந்தேன். ஐ கேம் ஃபார் அஸ் எங்களுக்காக நான் வந்தேன். ஐ கேம் ஃபார் ஹிம் அவனுக்காக நான் வந்தேன். ஐ கேம் ஃபார் ஹர் அவளுக்காக நான் வந்தேன். அடுத்ததாக பாருங்க, ஐ கேம் ஃபார் செல்வி நான் செல்விக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதே சென்டென்ஸை நான் வருவேன், இங்கே பாருங்க, நான் அவளுக்காக வருவேன். வருவேங்கிற வார்த்தையை வச்சு எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த வருவேன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இது எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் அவளுக்காக வருவேன், இல்லை நான் அவனுக்காக வருவேன், இல்லை நான் அவர்களுக்காக வருவேன். அந்த மாதிரி வருவேன் அப்படிங்கிறதுக்கு இந்த வேர்ப் வருமா, இது வருமாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.